Some பார்த்துட்ருக்கோம் 6 men can finish a work in 24 days if they work for 10 hours a day. Um, um, how many days will 9 men take to finish the same work if they work for 8 hours a day? 6 ஆண்கள் வந்து ஒரு வேலை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாட்களை முடிப்பாங்களாம். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 டேட்டா கொடுத்தவன் என்ன சொல்லியிருக்கேன், P1 H1 D1 divided by W1 which is equal to P2 H2 D2 divided by W2. பர்சன் கொடுத்துருக்காங்களா, 6 ஆண்கள் ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, நாளொன்றுக்கு 10 மணி நேரம், அப்போ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க 10 மணி நேரம், டேட்டும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 24 நாட்கள். ஓகேவா, ஒரு வேலை முடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க, அதே வேலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒர்க் வந்து இது W1 எடுத்திருக்காங்க, அதே வேலைனா இதுவும் அதே வேலை தான். இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க பர்சன், நாளொன்றுக்கு 8 மணி நேரம், அப்போ 8 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட் இதுதான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணலாமா, P1 என்ன 6 10 24 டிவைடட் பை W1 which is equal to 9 8 D W1. அதே சேம் ஒர்க்குனால அதே ஒர்க் எடுத்துக்கிறோம், கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு டேட்டு தான் வேணும். அப்போ 6 × 10 × 24 டிவைடட் பை 9 × 8. ஓகேவா, 8 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைமு, இது பண்ணிங்கன்னா 3 டைம்னு வரும். திரும்ப 3 டேபிள் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 2 டைம். அப்போ 2 × 10 20 டேஸ். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 டேஸ்.